The next topic is pausing parameters in functions. What are parameters? Parameters are the arguments, which means parameters are the variables that are paused in a function. What are arguments? Arguments are nothing but the values that are giving in parameters. So parameters under the variable, arguments அப்படிங்கிறது values. Values வேணுமா? Yes. Values pass பண்ணாதான் the function can able to execute. So these two are very important in functions. Parameters are the arguments that can be passed to function. How parameters or arguments can be passed? They can be passed inside the parenthesis, that is nothing but brackets. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பேராமீட்டரும் சென்ட் பண்ணலாம், ஆர்குமெண்ட்ஸும் சென்ட் பண்ணலாம். பட் வாட் எவர் இட் மே பி, இட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் இன்சைட் the parenthesis, and finally there should be a colon symbol. The parameters that is placed in the parenthesis will be used by the function itself. அந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். The other function cannot use the parameters. ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த பேராமீட்டரை யூஸ் பண்ண முடியும். The other functions cannot use the parameters. And the parameters should be placed inside the parenthesis, that is brackets அப்படின்னு அர்த்தம். It can pass all sorts of data. What is meant by all sorts of data? Whether it is numeric or non-numeric. Here a small example is given. Assume w equal to 3 and h equal to 5. This is nothing but a comment line because it starts with a hash symbol, so it is a comment line. And then here the function is defined. We are traveling in user defined functions because the function is defined by the user. Area அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க by using the keyword def. ஓகேவா? ஸோ அந்த ஏரியாங்கிற ஃபங்க்ஷன் அப்படின்றது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? we are having brackets. அந்த bracketsக்குள்ளே ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, which means ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேரியபிள் w, இன்னொரு வேரியபிள் h. These are said to be as parameters. Why they are not said to be as arguments? Because the values are not passed. Suppose we pass a value, then they are said to be as arguments. இப்போ wh அப்படின்னு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுமா? நோ. எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? whenever we call a function. அப்போ ஃபங்க்ஷன் கால் எங்கே நடக்குதுன்றது பாருங்கள். ஸோ டிஎஃப்லேருந்து ரிட்டர்ன் வரைக்கும் ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட். இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? ஏரியா அப்படின்னு கால் பண்ணியிருக்காங்க இல்லையா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் இந்த ஏரியாங்கிற வார்த்தை வரும்போது தான் இட் மூவ் ஆன் டு த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், which is it move on to the function definition. அப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போகும்போது இங்கேயும் ஏரியாங்கிற நேமு, இங்கேயும் ஏரியாங்கிற நேம், இங்கேயும் ரெண்டு பேராமீட்டர், இங்கேயும் ரெண்டு பேராமீட்டர். இங்கே இருக்கிற பேராமீட்டர்லேருந்து இங்கே வேல்யூஸ் போயிட்டு இந்த பேராமீட்டரில் ஸ்டோர் ஆகுது. தென் ஃபஸ்ட் வேல்யூ கோஸ் டு ஃபஸ்ட் வேரியபிள் w ஈக்குவல் டு 3 அப்படின்னு அசைன் ஆகுது. h ஈக்குவல் டு 5 அப்படின்னு அசைன் ஆகிட்டு இப்போது ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே பாஸ் ஆகுது. இப்போ df அதாவது ஏரியாங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். வேல்யூஸை கொண்டு போயிட்டு அடுத்த லைனுக்கு வருது. ரிட்டர்ன் w இன்ட்டு ஹெச். வாட் இஸ் w இன்ட்டு ஹெச்? w 3, h வந்து 5. ஸோ 5 3s are 15. அந்த 15ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஏரியாங்கிற ஃபங்க்ஷனுக்கு சப்மிட் பண்ணும். ஸோ வாட் இஸ் த ரிட்டர்ன் வேல்யூ? 15 இஸ் த ரிட்டர்ன் வேல்யூ. அதுதான் இங்கே அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. Next, important question. What are parameters? The parameters are variables that are used in function definition. What are arguments? The arguments are the values that we pass to parameters. இப்போ டபிள்யூன்னு இருந்ததுன்னா டபிள்யூக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணோம்? 3 அப்படின்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுமா? அப்போ டபிள்யூ யார்? இட் இஸ் அ பேராமீட்டர். 3 யார்? ஆர்குமெண்ட். ஸோ parameters are the variables, arguments are values. Function arguments. Arguments are used to call a function. Yes, while calling a function
The arguments are used because the arguments only hold the values to execute the function segments. There are primarily 4 types of functions. We already know that. What are the 4 types of functions? User defined function, built-in function, lambda function and a recursion function. And also we are having arguments, types of arguments. What are all the types of arguments? Required argument, keyword argument, default argument are the types of arguments. இந்த arguments பற்றி நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். So first of all, what is argument? Arguments are the values. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க.